Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு NCERT class 10 ஓட exercise 3.2ல question number 1ல third subdivision பார்க்கலாம். இங்க ரெண்டு equation அவங்களே அழகா constant right sideல வச்ச மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது நான் equation 1, 2னு மார்க் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித்தவுட் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறத கார்னர் பண்ணிக்கிறேன். அதனால் ஐ ஹவ் செலக்டட் equation 1. ஸோ இதிலிருந்து மைனஸ் ஒய் இருக்கிறதுனால ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு பாசிட்டிவ் ஆக்கிட்டேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x - 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு எக்ஸு கேன்சல் ஆகிடுது, ஒய் எல்லாம் கேன்சல் ஆகிடுது. பிகாஸ் ஆப்போசிட் சைனில் வந்துடுச்சு, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூஸ் வேணும்னாலும் கொடுக்கலாம், அதாவது நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். அப்போது இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதனால் இதுக்கு வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். எக்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்குறப்ப ஒய்க்கு வேறு ஆன்சர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் கோஸ் ஆன். அதனால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். தேங்க்யூ சில்ட்ரன்.